Taste the Daily. மோகன் சார், நம்ம செய்யறதெல்லாம் நியாயமா சார்? புகார் கொடுக்க வர்றவங்களுடைய விவரங்களை வெளியிடலாமா? முதல்ல சட்டப்படியும் சரி, மனசாட்சிப்படியும் சரி, இது தவறு இல்லையா? இல்லை, குற்றம் யார் செய்தாலும் தவறு தான். அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தான். போலீஸே குற்றம் செய்திருந்தாலும் யாரும் ஈவன் சிஎம்ஏ தவறு செய்தாலும் தண்டிக்கப்பட வேண்டியவர் தான். அதில் மாற்று கருத்து இல்லை. ஆஸ் அ லாயராக சொல்கிறேன். ப்ளஸ் வந்து as a lawyer-ஆ சொல்லிட்டீங்க. ஆமாம், அடுத்ததா சொல்லுங்க. இல்லை அனுதாபியா அனுதாபி அதெல்லாம் இங்கே வந்து எடுப்படாது. வழக்கறிஞர் சொல்லுங்க. அதாவது இந்த சம்பவம் வந்து அந்த இரவு நடைபெற்றது. அவங்க குற்றச்சாட்டு என்னென்னா, இவங்க இடிச்சிட்டு போயிட்டாங்க. ஆனால் இடிச்சது யாருன்னு அவன் தேடி போயிட்டு அங்கே நிறுத்தி சொன்னதாக தான் சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் இன்வெஸ்டிகேஷன் கோயிங் ஆன். இப்போ அது பிறகு தான் நமக்கு தெரியும் யார் தவறுன்னு சொல்லி. நானும் இப்போ வந்து யார் மேல தவறு, இவங்க மேல தவறா அவங்க மேல தவறா, குற்றம் இழைத்தவர் யார், அதையும் நான் இப்போ உங்ககிட்ட கேட்கல. எங்களுடைய கேள்வியே என்னன்னா, ஒரு இன்சிடென்ட் நடக்குது, அதை விசாரணையில கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு தான் இருக்கு. கண்டிப்பா, சரியா? அந்த விசாரணை போய்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுடைய விவரங்களை ஏன் வெளியில சொல்றீங்க? அதுதான் என் கேள்வி. இல்ல, அது போலீஸ் சொன்னது தவறு தான். தவறுதான். ஆமா, அப்படி சொல்லக்கூடாது. இதற்கு யார் காரணம்? இல்ல போலீஸ்காரங்க காரணமா, இல்ல காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வைத்திருக்கிற முதலமைச்சருடைய இயலாமை காரணமானு கேக்குறாங்க. இல்ல, அப்படி இல்லை. இப்போ நிறைய குற்றங்கள் நடக்கிறது, நிறைய இதுகள், அதுக்குள்ள ஒட்டுமொத்த நிறைய குற்றங்கள் நடக்குது, நீங்களே ஒத்துக்கிறீங்க. ஆல் ஓவர் இந்தியா நீங்க ஒத்துக்கிறீங்க. நான் சொல்றேன், அதாவது குற்றம் பார்க்கும்போது ஆல் ஓவர் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, நான் தமிழ்நாட்டை பத்தி கேட்கறேன் சார். சரி, ஆல் ஓவர் இந்தியாவுக்கு போயிட்டீங்க. ஆப்கானிஸ்தான்ல என்ன குற்றம் நடக்குது, சிரியால என்ன குற்றம் நடக்குதுன்னு பேசுவீங்க போலியே. பாரு, ஆல் ஓவர் இந்தியாவில் இந்த மாதிரி கிரிமினல் ஏதோ எஸ்பெஷலி ஃபார் விமனுக்கு 4.7% வந்து டோட்டலாக இருக்குது இந்தியாவில். ஆனால் தமிழ்நாட்டில் 0.7% தான் இங்கே குற்றங்கள் நடைபெறுவதாக குற்றமே நடக்கலைங்கிறீங்க. நடைபெறவில்லை சொல்லவில்லை. என்ன நடந்தது 0.7 குற்றம் நடைபெறுதுன்னு அர்த்தம். என்ன நடந்ததுன்னு தெரியாது. இப்ப ஈசிஆர்ல என்ன நடந்ததுன்னு தெரியாது. விருதுநகர்ல போலீஸ் டிஎஸ்பி, பெண் டிஎஸ்பிக்கு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது. ஏன் உங்க கட்சி கூட்டத்துல பந்தோபஸ்துக்கு வந்த 2 பெண் போலீஸ்க்கு என்ன நடந்தது எதுவுமே உங்களுக்கு தெரியாதுல்ல சார்? அதான் அந்த 0.75% சொன்ன பாருங்க, குற்றம் நடந்திருக்குன்னா மைனர், அதிகமா இல்ல அதிகமா இல்ல. நீங்க when compared to the other country or other state எல்லாம் இல்ல சார். நான் என்ன சொல்ல வரேன்னா, மற்ற விஷயத்துல எல்லாம் கல்வியில மற்ற மாநிலங்களை விட நாங்க தான் முன்னேறின மாநிலம், கொள்கையில மற்ற மாநிலங்களை விட நாங்க தான் முன்னேறிய கொள்கை கொண்ட மாநிலம் எல்லாம் சொல்றோம்ல. பெண்கள் பாதுகாப்புல நாங்க தான் முதல் இடத்துல இருக்கிறோம். ஏன் சொல்றதுக்கு நம்மளால முடியல? இல்ல, உண்மைதானே. பாதுகாப்புல நம்ம அங்கோட்டு தான் பாதுகாப்பா. ஒரு நிமிஷம் இருங்க, அந்த வீடியோவை நான் ஃபுல்லா ஃபுல் ஃப்ரேம்ல போட்டு காமிக்கிறேன். இல்ல, அத நீங்க பார்த்துட்டு, இல்ல நான் பார்த்தது உண்மையாலுமே இதுதான் நீங்க கொடுக்கிற பாதுகாப்பின் லட்சணமான அதிமுக கேள்வி கேட்கணும். அதுக்கு பதில் சொல்லுங்க சார். எதிர்கட்சினா கேட்பதற்கு அவளுக்கு உரிமை இருக்கு. தவறு செய்தால் அதை பாருங்க நடந்திருக்கு, நீங்க வந்து தண்டிக்கப்பட வேண்டியவங்களை நீங்க ஆக்ஷன் எடுக்குன்னு சொல்லுவது தவறு இல்லை. நான் வந்து அதை நீங்க தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எங்க 0.75% தவறு பண்ணிருக்கீங்க, மூதாகாரமா பேசுறீங்க. புரியுதுங்களா? அப்ப இதெல்லாம் நடக்கும். இது எதிர்பார்த்ததா? வெளியில வர்றீங்கன்னு கேக்குறீங்க. இது அரசு எதிர்பார்த்ததா? நீங்க கேக்குறது நியாயமே இல்லை. அவர் சொன்னார்ல, அவரு முன்னாள் காவல்துறை அதிகாரி தானே, என்ன சொன்னாரு? அந்த இடத்துல பேட்ரோல் இருக்கணும்ல, ரவுண்ட்ஸ் போகணும்ல, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இது நியாயமான கேள்வி. இது அரசு நடவடிக்கை எடுக்கும். எப்ப நடவடிக்கை எடுப்பீங்க? இது நடந்து ஒரு வாரத்துக்கு மேல ஆயி போச்சு. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? நடவடிக்கை சமூக வலைதளத்துல வெளியில வரலன்னா இது அப்படியே மூடி மறைச்சிருப்பீங்களா? அப்படி இல்லை, அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, அதை எப்படி மறைக்க முடியும்? கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோ வெளியில வந்ததுக்கு பிறகு தான் அந்த காரை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்காங்க. வந்துச்சா? அந்த காரை இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்காங்க தேர்ட் பார்ட்டி. பிளஸ் வந்து யாருக்கு விற்கப்பட்டதோ அவர்கள் இதை வந்து யூஸ் பண்ணல, அப்படிலாம் வந்து தகவல் வந்து பண்ணா இருக்கு. இதை வந்து இன்வெஸ்டிகேஷன் கோயிங் ஆன். நம்ம வந்து குற்றம் சாட்டுவதற்கு முன்னா சரி சார் இன்வெஸ்டிகேஷன் கோயிங் ஆன் தான். இந்த புகார் கொடுத்த பெண்களுடைய விவரத்தை சொல்றீங்கல்ல, பேர் இது, அவங்களுடைய வீடு இருக்கக்கூடிய பகுதி இது, அவங்க வண்டி நம்பர் இது. சார் இன்டர்நெட்ல வண்டி நம்பரை போட்டீங்கன்னா, வண்டி நம்பரை போட்டீங்கன்னா உங்களுடைய எல்லா டீடைலும் வரும் சார், ஓனர் டீடைல். ஆமா, அதெல்லாம் யாரும் இல்ல, விற்கப்பட்டதுன்னு வருது. அல்ல சார், நான் கேக்குறது புகார் கொடுத்த பெண்ணுடைய
வண்டி நம்பரை நீங்க கொடுத்தீங்கன்னா என்ன சார் இது நியாயம்? அது மாதிரி அது யார் எடுத்தது? அதே மாதிரி அந்த துறை போலீஸ் தானே எடுத்திருக்காங்க. இல்ல சார், இன்னொரு கேள்வி சார், அதே போலீஸ் மாதிரி எப்படி சார் வெளியிட்டாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். அது மழுப்புறீங்க. பப்ளிக் வந்து எப்படி இருக்கலாம் சார்? அங்க வர பாகிஸ்தான்ல தெரியாதா சார்? சீக்ரெட்டா இது மனோஜ் சார், ஓபன்ல வந்தது. இன்னொரு பாயிண்ட் ஓபன்ல நடந்தது. புரியாத மாதிரி நீங்க வந்து மழுப்புறீங்க சார். மழுப்புலாம் இல்ல. ஒரு ஓபன் பாயிண்ட் ஸ்டேட்மென்ட் மனோஜ் சொன்ன மாதிரி அந்த பெண்ணுடைய டேட்டாவை எடுத்துடலாம். இன்னொரு பாயிண்ட் வந்து அந்த கார், அந்த பாதிப்பை ஏற்படுத்திய காரை நம்ம எடுக்கிறோம். எடுத்த உடனே என்ன செய்யணும் சார்? அது யார் ஓனரோ அவர்கிட்ட போய் கேட்டா, சார் இந்த வண்டி வாங்கி விற்கிறதுல இது ஒரு பிராக்டிஸ், மாற்ற மாட்டாங்க. ஏன்னா பேர்ல மாத்தினா ரெண்டாவது ஓனர் காசு கம்மியாயிரும், வேல்யூ குறைஞ்சிருங்கிறதுனால பண்றது இல்ல. இது வந்து பெரிய தப்பு செய்யறதுக்கு நோக்கத்தோட கிடையாது. அப்போ முதல் ஓனர்கிட்ட போய் கேட்டா ரெண்டாவது யாருக்கு வித்தேன்னு சொல்லுவார். மறுபடியும் அவரை போய் பிடிச்சீங்கன்னா அவர் யாருக்கு வித்தேன்னு சொல்லுவார். அடுத்து போனீங்கன்னா இவர் யாருக்கு வித்தேன்னு சொல்லுவார். இதை சொன்ன கருத்தை ஒரு சிறந்த விசாரணை ஏஜென்சி, ஒரு காவல்துறை அதிகாரி இருந்தா எடுக்க முடியாதா? இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன் சார். அண்ணாமலை அந்த அண்ணா பல்கலைக்கழக பாலியல் விவகாரத்துல 6 மாசத்துக்கு முன்னாடி எத்தனை போலீசார் ஞானசேகரிடம் போன் பண்ணி எனக்கு பிரியாணி வேண்டும் என்று தொந்தரவு செய்தார்கள் என்று டேட்டா எடுக்க முடியுது மொபைல் போன்ல இருந்து. அந்த நிகழ்வு நடந்த நேரத்தில் ஒருத்தருக்கு பேசினார், யார் அந்த சார்னு கண்டுபிடிக்க சொன்னா அந்த இடத்துல அந்த இன்டெலிஜென்ஸே இல்லை சார். 6 மாசத்துக்கு முன் நிகழ்வு எடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிற இப்போ இந்த சைபர் டிஎஸ்பி இது பண்ணிட்டு போயிட்டாரு, அவருக்கு என்ன நெருக்கடியோ. அப்ப இதே மாதிரி இந்த புள்ளி ஒரு துருப்பை பிடித்தால் யார் குற்றவாளின்னு சட்டையை பிடிக்க முடியாதா சார்? அந்த நேரத்தில் இந்த காரை யார் வீட்டில் இருந்து யார் எடுத்துட்டு போனா உள்ள இருந்தவர்கள் யார் என்பதை வெளியே வரக்கூடாது என்பதற்காக இந்த விசாரணை இன்டெலிஜென்ஸ் இல்லாத மாதிரி நடந்துட்டு இருக்கு. இது தவறான குற்றச்சாட்டு. இவருக்கு தெரிஞ்ச போலீஸ்காரன் தெரியாதா? சும்மா சொல்றேன். அவன் கோயிங் ஆன் சார், இன்வெஸ்டிகேஷன் கோயிங் ஆன் சார். வெளியிட மாட்டாங்க சார், இன்வெஸ்டிகேஷன் கோயிங் ஆன். வெளியிட மாட்டாங்கல்ல. இந்த இது புகார் கொடுத்தவங்களுடைய விவரத்தை யார் சொல்லுது? வெளியிட்டீங்க? யார் வெளியிட்டது? போலீஸ் தான் வெளியிட்டுச்சு. பத்திரிகை செய்தி எடுத்து பாருங்க. ரைட், எடுத்து பாருங்க சார். அது தவறுதான் சார். நியாயப்படுத்தலையே. தப்புதானே? தவறுதான். தப்புதானே? ஆமா. யாரு வெளியிட்டாங்களோ அந்த காவல்துறை அதிகாரியை பணியிடை நீக்கம் செய்வீங்களா? இன்னொன்னு சார், இன்வெஸ்டிகேஷன் கோயிங் ஆன். உடனே பணியிடை நீக்கம் பண்ணுவீங்க? இல்ல சார், ஆக்சன் யார் தவறு பண்ணாங்கன்னு கேட்டு பிறகு பண்ண முடியாது. உச்சநீதிமன்றத்துல நம்ம திட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறோம். என்னன்னு எப்படி எஃப்ஐஆர் வெளியில போச்சு கேட்டா அது மத்திய அரசினுடைய சாஃப்ட்வேர், எங்களுக்கு என்ன தெரியும்னு கை விரிக்கிறீங்களே, அப்புறம் எதுக்கு இங்க காவல்துறையை நீங்க கையில வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்க மாட்டாங்க. ஒன்று சார், இன்னொன்னு சார், இந்த வண்டி அந்த வாகனத்தை உரசி விட்டு சென்றதுன்னு சொல்றீங்கல்ல, இந்த ஸ்டேட்மெண்ட் யாருக்கிட்ட விசாரிச்சீங்க? இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி சார் வரும்? ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு, வண்டியை ஓட்டுனது யாருன்னு தெரியாதல்ல, யார் காரணம் தெரியாது, ஆனால் அது உரசி சென்றதாக அவர்கள் விரட்டி வந்தார்கள். இந்த கதை உங்களுக்கு யார் சொன்னது அப்படின்னா பேப்பர்ல பப்ளிஷ் பண்ணிருக்காங்க சார். போலீஸ் சொன்னது சார். போலீஸ் எப்படி தெரியும்? சொல்றது எல்லாமே நிஜம்தானா? பேப்பர்ல பதில் சொல்லிருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் கோயிங் ஆன். காவல்துறை இப்படி சொல்லியது, அதற்கு அந்த பெண் மறுத்து சொன்னார் தான் சொல்லியிருக்காங்க. அப்ப காவல்துறைக்கு இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததுங்கிற இடத்துக்கு போயிட்டாங்கன்னா யார் அந்த காருக்குள்ள இருந்தாங்கங்கறத சொல்லணுமா வேண்டாம்? நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு தினமலர் பத்திரிகைகள் எழுதியிருக்காங்க, இந்த நிகழ்வில் இருந்தவர்களை விடுதலை செய்ய சொல்லி இல்ல வழக்கு போடாமல் அனுப்ப சொல்லி ஆளுங்கட்சி தரப்பிடம் இருந்து தகவல் வந்ததாக அந்த பத்திரிகையில ஒரு பேராகிராஃப் தெளிவா எழுதியிருக்காங்க. இப்ப புரிஞ்சதா சார்? இவ்வளவு நேரம் நீங்க மழுப்புனீங்களா, அதுக்கு பின்னாடி இதுதான் இருக்குங்கிற சந்தேகம் இங்க இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல, நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்துருச்சு சார். போலீஸுக்கும் தெரியும் கோயிங் ஆன் இன்வெஸ்டிகேஷன். இப்போ ஒன்றும் வெளியிட மாட்டாங்க. அது வந்து நேரம் வரும்போது நான் ஒண்ணு குற்றவாளி யாரு என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கன்னெல்லாம் நான் கேட்கல. நீங்க இன்வெஸ்டிகேஷன் 1 வருஷம் கூட தான் பண்ணுவீங்க. ஏன் வேங்கவேலுக்கு 3 வருஷமா எடுத்துக்கலையா? என்ன யாரோடைய பேச்சதான் நீங்க கேட்க போறீங்க? நான் அதை பத்தி அதுக்குள்ள வரல. எந்த அடிப்படையில நீங்க புகார் கொடுத்தவங்களுடைய விவரங்களை வெளியிடுறீங்க? பயமுறுத்துறீங்களா? இல்லைங்க, அது நீதிமன்றமே கேட்கும். இந்த மாதிரி வந்து தவறை வந்து சுட்டி காட்டும். தவறு இல்லை. இது ஒரு கேஸ் இல்ல சார், நிறைய கேஸ் எல்லா ஆட்சியிலையும். இந்த ஆட்சி மட்டும் இல்ல, பல ஆட்சியில் செய்கின்ற போது பல நீதிமன்றங்கள் முன்னாடி தெரியுமா உங்களுக்கு? இல்ல ஏதாவது ஒரு விஷயத்தையாவது பாதிக்கப்பட்டவர்களுடைய விவரங்கள் வெளியிட்டு இருக்காங்கன்னு ஏதாவது ஒரு நிகழ்வை சொல்லுங்க. நிகழ்ச்சி முடிச்சு வீட்டுக்கு போகலாம். ரொம்ப நேரம் போவேனா? இன்னைக்கு காஞ்சிபுரத்துல ஏடிஎம்கே சேர்ந்தவர் பாலியல் குற்றத்துக்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார். தெரியுமா தெரியாதா? இல்ல இங்க பாருங்க, நான் சொல்றேன் தெரியுமா தெரியாது. அது போல பல தவறுகள் சார். இல்ல இல்ல இல்ல, நீங்க போய் பாருங்க. நான் வந்து நியாயப்படுத்தல. நான் சொல்றேன் பாருங்க, நியாயப்படுத்தல. யாரையுமே தவறு செய்து யாரையும் நியாயப்படுத்தல. தவறு யார் செஞ்சதாலும் ஒரு பர்టిక్యులர் பார்ட்டியோ இல்ல பர்టిక్యులர் ஆட்சியில் இருக்கின்ற போது குற்றச்சாட்டு தவறு இல்லையா? இது பார்ட்டி இப்போ எங்க இருந்து வந்தது கட்சி? இன்னைக்கு நான் பார்த்தேன். நான் ஒரே நிமிஷம் சார், நீங்க குற்றம் வரீங்களே, இப்ப வரைக்கும் கட்சியினுடைய அடிப்படையில கட்சியினுடைய
விவரங்களுடைய அடிப்படையில எந்த கேள்வியையும் யாருமே இங்க வைக்கல. ஆனா ஏன் நீங்க வந்து அந்த கட்சி இப்படி இந்த கட்சி இப்படி ஏன் அதுக்குள்ள போறீங்க? ஏதோ ஒரு குற்ற உணர்வு இருக்கு. கண்டிப்பாக இல்ல. ஏன்னா முன்னாடி இருந்த அந்த கொடியில 1008 இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. சில பீப்புள் வந்து அவங்க மிஸ்யூஸ் பண்றதுக்கு கொடியை கூட பயன்படுத்திருக்கலாம். அது இன்வெஸ்டிகேஷன் தான் தெரியும். அவர் கட்சிக்காரரா இல்ல வேணும்னே பயன்படுத்தப்பட்டதா, இதெல்லாம் நீங்க பார்க்கணும் சார். சும்மா ஒரு பொத்தாம் போகா குற்றத்தை வந்து அவங்க மேல சுமத்த முடியாது. யார் குற்றவாளி, கண்டிப்பா அவங்கள பேக்கப் பண்ணுதா அப்படிங்கிறதுக்குள்ள நான் போகல. நானா தான் சொல்றேன். நான் கேக்குறது காவல்துறை எப்படி சார் வெளியிடலாம் அந்த கேள்விக்கு மட்டும் பதிலே சொல்லாம அதை தவிர்த்துக்கிட்டே இருக்கீங்க. அவர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். அவர் மீது நடவடிக்கை எடுக்கும் தான் சொல்றேன். சரி, இது வந்து நேத்துக்கு வந்தது, ரிலீஸ் பண்ணிருக்காங்க பத்திரிகை செய்தின்னு உடனே சொல்லுவாங்களா? ஸ்டில் கோயிங் ஆன் சார். 24 மணி நேரம் ஆச்சு, மேலேயே ஆயிருச்சு. முதலமைச்சர் என்ன செய்துகிட்டு இருக்காரு? ஏங்க அது போலீஸ் கிட்ட டிபார்ட்மெண்ட் ஒப்படைச்ச பிறகு அது அவருடைய டிபார்ட்மெண்ட் தான். அவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் கோயிங் ஆன் சொன்ன உடனே முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், என்ன செய்யணும் எதிர்பார்க்க, ஏன்னா இத வந்து எப்படி என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கலான்னு மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. அப்ப இது எல்லாத்தையும் முதலமைச்சருக்கு தெரியுதா இல்லையா? உளவுத்துறை எடுத்துட்டு போய் சொன்னாங்களா இல்லையா? சார் இது இன்னைக்கு நேற்று அல்ல சார், தொடர்ந்து நடைபெறுது தான். இது இங்க நீங்க அதனால எங்களுக்கு இதெல்லாம் அதெல்லாம் இல்ல, எல்லா ஆட்சியிலும் நடைபெற இந்த குற்றங்கள் அது ஒண்ணு இன்னைக்கு மட்டும் இல்ல. அதனால இன்வெஸ்டிகேஷனும் அது வந்து நீதிமன்றத்துல 2 மணி நேரத்திற்கு தமிழகத்தில் ஒரு பெண் பாலியல் வன்புறுத்தலால் பாதிக்கப்படுகிறார் என்று அந்த 2022 தேசிய குற்ற ஆவணம் அறிக்கையில சொல்லியிருக்கு. பெண்ணுக்காக இப்போ கூட லேட்டஸ்டா அசம்பிளியில ஸ்டாலின் என்ன சொல்லிருக்காரு, 7 நீதிமன்றங்களை புதுசா வந்து திறக்கணும், அவங்களுக்கு பாதுகாப்பு தரணும். சட்டம் போட்டு எத்தனை நாள் ஆச்சு சார்? இப்போதான் சார் போன ஒரு 10 நாள் இருக்குமா? அதான் இருக்கும். உங்களுக்கு முன்னாடி தான். ஆமா 10 நாள்ல நம்ம கட்சி கொடியவே வச்சுக்கிட்டு இப்படி பெண்களை துரத்திக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நீங்க சட்டம் கொண்டு வந்ததா? எதிர்விளைவு என்ன பாருங்க. இந்த சட்டத்தினால என்ன பயன், சொசைட்டில என்ன தாக்கத்தை அப்படின்னு கேட்க மாட்டாங்களா சார்? இவங்க அப்ப இப்ப தாக்கத்தை ஏற்பன்னு கேட்டீங்களா நீங்க அசம்பிளில எதிர்கட்சிங்க ஏன் கேட்கல? ஓஹோ, ஒரு வாரத்துக்கு துரத்துவாங்க அப்படின்னு யார் நடக்கல? இது இல்ல சார், இது இல்ல. நீங்க கேட்டது அசம்பிளியை கூட்டுங்க சார். யார் அந்த அசம்பிளியை கூட்டாம பதில் சொன்னீங்களா சார்? அது வந்து யார் அது நீதிமன்றத்துல இருக்கு. நீதிமன்றத்துல குறை சொல்றீங்க. நான் திருப்பி கேக்குறேன். எதை கேட்டாலும் இன்வெஸ்டிகேஷன் இஸ் கோயிங் ஆன் அப்படின்னு தான் சொல்லுவீங்க. நான் அதுக்குள்ள போகலை. சரி, நீங்க 3 வருஷம் 30 வருஷம் கூட இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க, ஏன்னா அதை தெரிஞ்சு போச்சு எது நீங்க வெளியில கொண்டு வர மாட்டீங்க அப்படின்னு. மறுபடியும் என்னுடைய கேள்வி, காவல்துறையினர் சட்டத்தை மீறி புகார் கொடுத்தவங்கள வெளியில பேரை சொல்லியிருக்கீங்கல்ல, எதுக்காக? இனிமேல் யாரு இப்படி வந்து அரசுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்தா, இல்ல திமுகவுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்க பேரு டீடைல் எல்லாம் வெளியில விடுவோம், நீங்க பயந்துகிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லாம சொல்றீங்க. கரெக்டா? இல்ல தவறு. அப்புறம் என்னது? அதாவது அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க கேளுங்க. 241 விமன் போலீஸ் ஸ்டேஷன் ஓபன் பண்ணிருக்காங்க. இது கம்ப்ளைண்ட் கொடுக்குது தானே. அப்புறம் சில்ட்ரன்ஸ்க்காக 1542 சில்ட்ரன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் கொடுக்கப்பட்டது. இல்ல இருங்க, நான் எதுக்கு புரியுதுல? அவ்வளவு தமிழ்ல தான பேசுறேன். நான் சொல்றது புரியுதுல? இல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கல, புரியுதுல? கம்ப்ளைண்ட் கொடுத்ததனால தான் சார் ஸ்டேஷன் ஓபன் பண்ணிருக்காங்க. டீடைல் மட்டும் இல்ல, வெளியில நாங்க பத்திரிகை செய்தியா விடுவோம், இல்லாட்டி ஏதாவது சாஃப்ட்வேர் கோளாறுல வெளியில விட்டுருவோம். இனிமேல் திமுக அரசு மேல யாரும் கம்ப்ளைண்ட் கொடுத்துற கூடாதுன்னு பெண்களை மிரட்டுறீங்களா சார்? பெண்களை நாங்க தான் அதிகமா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து சலுகை கொடுத்து அவங்க இன்னைக்கு ஃப்ரீயா வெளியே வராங்க. அதுக்கு அடிப்படையே திராவிட 2 மணிக்கு வெளியே போனன்னு போட்ட போலீஸ் கேக்குறான்னு சொல்றாங்க. இல்ல இல்ல விமனுக்கு தனியா கமிஷனரே அப்பாயின்ட்மென்ட் பண்ணிருக்காங்க சார். நீங்க அதெல்லாம் பார்க்கறது இல்லையா? போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் சார். நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமே இல்லையா? கம்ப்ளைண்ட் கொடுப்பதற்காக தானே எல்லா ஸ்டேட் ஓபன் பண்ணிருக்காங்க, எஸ்பெஷலி ஃபார் விமன். அண்ணா பல்கலைக்கழகம் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தீங்கன்னா உங்க டீடைலை வெளியில விட்டுருவோம் அப்படினா எங்க ஒரு இடத்துல வெளியில வர முடியாது, யாரும் வெளியில வர கூடாது. இத்தனை ஸ்டேஷன் இருக்கு, இத்தனை வந்து விமென்ஸ்க்காக இருக்கு, அவங்க எப்பாவது வெளியிட்டு இருக்காங்களா? அந்த பெண்ணினுடைய பேரு ஊரு விவரங்கள் மட்டும் இல்லாம அங்க என்னென்ன நடந்தது அப்படின்னு அவங்க கம்ப்ளைண்ட்ல எழுதி கொடுத்தது உட்பட எல்லாத்தையும் வெளியில சொன்னீங்களே. நாங்களா சார் சொன்னோம்? பப்ளிக் பாத்துறாங்க சார், கூட போயிருப்பாங்க பாத்துறாங்க. அவங்க அண்ணா நகர் சிறுமி விவகாரத்துல எப்படி நான் திருப்பி கேக்குறேன், வருது? உங்களுக்கு எப்படி தெரியும்? உச்சநீதிமன்றம் கேட்டுச்சுல, உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க போலீஸ் வெளியிட்டீங்க, அத பார்த்தீங்க. மறுபடியும் பத்திரிகை செய்தியில வெளியிடுறீங்க. போலீஸ் தான் வெளியிட்டாங்க, இன்டென்ஷனா பண்றீங்கன்னு தான அர்த்தம். அப்படி போலீஸ் வெளியிட்டு இல்ல சார், அவங்க 25 லட்சம் ஃபைன் போடுறது கண்டிப்பா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றாங்க. ஆட்சி மேல பெண்களுக்கு பயம்லாம் இல்ல சார்.
வெறுப்பு வந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பா அதை நீங்க வந்து நீங்க எப்படி வெறுப்பை எதிர்பார்க்கறீங்க? ஏற்படுத்துறீங்க. நீங்க யாரை வேணாலும் நிறைய tactics, நிறைய strategy பெண்களுக்காகவே இந்த அவங்க அரசு பாத்துக்குவாங்க. எல்லா வித சலுகையை கொடுப்பது உங்களுக்கு அது பிடிக்கல. அதான் ஒரு 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுத்துட்டு அப்படி இல்ல. என்ன 1000 ரூபாய் மட்டும் தான் பயமுறுத்திக்கிட்டு இருக்கீங்க. 1000 ரூபாய் மட்டும் தான் அது தரமா? மக்களுக்கு தெரியும் சார். நான் வர இருங்க. மோகன் சார் என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா உங்க கட்சியினுடைய கொடியை பொருத்திட்டு தான் இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. காவல்துறை கண்டுபிடிக்கிறாங்க, விசாரணை இஸ் கோயிங் ஆன், அதெல்லாம் அந்த பக்கம். ஆனா கட்சிக்கு கெட்ட பேர் வந்துருச்சுல்ல, உடனடியாக இது தொடர்பாக எங்க கட்சிக்காரங்க தான் இதை பண்ணிட்டாங்க, நாங்க விளக்குறோம். எய்தர் அது அப்படி இல்லை அப்படின்னா இல்ல இவங்க எங்க கட்சிக்காரங்க கிடையாது, எங்க கட்சி கொடியை தவறாக பயன்படுத்தியிருக்கிறாங்க, வழக்கு போடுவோம். அப்ப இது எதையுமே சொல்லாம மௌனம் காக்கிறோம்ல, அந்த மௌனம் தான் இங்க பெரிய சந்தேகத்தை கொடுக்குது. இல்ல அப்படி இல்ல, இது வந்து இமிடியேட்டா சொல்ல முடியாது. ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் ஓஹோ யாரு என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இவங்களை காப்பாத்தலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிட்டு அப்புறம் சொல்லணுமா? பெண்களுக்கு அதிகமாக சலுகை கொடுத்தது இந்த ஆட்சியில் தான் சார். நீங்க சலுகை கொடுங்க, கொடுக்காம போங்க, 1000 ரூபாய் கொடுங்க, ஏதோ ஒரு தகுதியை பார்த்து கொடுக்காம போங்க, அதெல்லாம் எங்களுக்கு வேணாம் சார். ஏன்னா அதெல்லாம் தைரியமா ரோட்டுக்கு வெளியில போயிட்டு வீட்டுக்குள்ள தைரியமா வரணும் சார். அதுக்கு நம்பிக்கையை கொடுங்க சார். கொடுப்பீங்களா மாட்டீங்களா சார்? அவங்க மேல நடவடிக்கை எடுக்க தானே இருக்காங்க. யார் மேல? புகார் கொடுத்தவங்க மேலயா? இந்த மாதிரி நீங்க பண்றத பார்த்தா அப்படிதானே சார் இருக்கு. நீங்க அப்படிதான் சார் சொல்லுவீங்க. ஏன்னா எதிர்க்கட்சி அப்படிதான் பேசுவீங்க, எங்களுக்கு தெரியும். ஆனா இந்த பெண்களுக்காக தான் அதிக சலுகை. நீங்க நாங்க பேசும்போது ஆர்கியூ பண்றீங்க, அவங்க பேசும்போது தலைமட்டம் ஆடுறீங்க. மக்களோட குரலா தான் சார் இங்க நான் சொல்றீங்க. அப்ப நான் சொல்றேன் நீங்க கேட்க மாட்டேன்றீங்க. பெண்களுக்கு எத்தனையோ உரிமைகள் இந்த அரசு கொடுத்திருக்கா. சொன்னதெல்லாம் கேட்கிறதுக்கு என்ன சர்வாதிகார நாடா? கேட்க மாட்டேன். பதில் சொல்லுங்க. ஏன் முதலமைச்சர் இதுவரைக்கும் இத பத்தி வாய் திறக்கல சார்? இட் இஸ் இன்வெஸ்டிகேஷன் கோயிங். நடுவுல சொல்லுவாங்களா யாரு இந்த இப்படின்னு? அண்ணா பல்கலைக்கழக மாணவ விவகாரம் கூட தான் இன்வெஸ்டிகேஷன் வாஸ் கோயிங் ஆன் சார். அதுக்கு கோர்ட் சட்டமன்றத்துல இருந்துச்சு, அவர் பேசலையா? கோர்ட் ஆக்ஷன் எடுத்து நீங்க அந்த கோர்ட் தான் நீங்க இது படுத்துறீங்க, கலகப்படுத்துறீங்க. போற போக்குல என்ன சார்? ஆமா ரொம்ப தப்பு மிஸ்டர் மோகன். தப்பு இல்ல. நோ நோ என்ன கலங்கப்படுத்துன? முதல்ல அத சொல்லுங்க. இப்போ என்ன நீங்க யாரை என்ன கலங்கப்படுத்துனீங்க? ஏன் கோர்ட் அதான் இது கோர்ட்டே தான் எடுத்துருக்கு இந்த கேஸை. யார் சொன்னது? யார் சொன்னது கோர்ட் எடுத்தது? அதிமுகவுடைய வழக்கறிஞர் வழக்கு தொடுத்தாங்க. அதற்கு பிறகு கோர்ட் எடுத்தாங்க. சார் ஒரு லெட்டர் தான் கொடுத்தாரு, பெட்டிஷன் கொடுத்தாரு. நல்லா புரிஞ்சுங்க. எதை கேட்டாலும் இன்வெஸ்டிகேஷன் போகும்போது பேச மாட்டோம், விசாரணை போயிட்டு இருக்குன்னா அப்ப விசாரணை போகும்போது நீங்க எதுவுமே பேசுறது இல்லையா? பேச கூடாது சார். வெளியில குட்டு வெளியில வந்து அது சப்மிட் பண்ணும்போது அத நீங்க நீதிமன்றத்தை தான் சொல்றீங்க. கையில வைத்துக் கொண்டிருக்கிற முதலமைச்சருக்கு பொறுப்பு இருக்கு. நான் இல்ல நான் சொல்றேன். இன்னைக்கு பெண்கள் எல்லாம் பயப்படுறாங்கல்ல. என்ன நைட்டு எங்காவது வண்டி எடுத்துட்டு வெளியில படத்துக்கு முடிச்சிட்டு ஒண்ணுல ஒரு சினிமா படத்துக்கு போயிட்டு திரும்ப போனா ஐயோ பயமா இருக்கேன்னு இப்ப ஒரு பயம் வந்திருக்குல்ல, அந்த பயத்தை ஏற்படுத்துறீங்க. அந்த பயத்தை நீங்க ஏற்படுத்துறீங்க. யார் ஏற்படுத்துறீங்க? பயத்தை யார் ஏற்படுத்துறீங்க? நீங்க தான் ஏற்படுத்துறீங்க. யார் சார் என்ன ஏற்படுத்துனாங்க? அவங்க கட்சி கொடியை கட்டிட்டு போய் பெண்களை துரத்துறாங்கல்ல, அவங்க தான் ஏற்படுத்தி இருக்காங்க. எங்கோ நடந்த சம்பவம் ஒட்டுமொத்தமா பெண்களுக்கு அந்த பயத்தை போக்குறதுக்கு பாதுகாப்பு உணர்வை அந்த பெண்கள் போட்டுருக்காங்க சார். அந்த வீடியோவை நான் அந்த போலீஸ் நடவடிக்கை எடுக்கல, எங்களுக்கு பாதுகாப்பு இல்ல, அந்த பெண்கள் தண்டிக்கப்பட வேண்டியதுதான் சொல்லியிருக்கேன். அரசே தவறு செய்தால் தண்டிக்கப்படணும். யாரா இருந்தாலும் மக்கள் தண்டிச்சிருவாங்க சார். அத கண்டிப்பா வெயிட் அண்ட் see. எல்லாவித சார். பெண்களுக்காகவே இந்த அரசு விசாரணையில தான் இருக்காங்க. பெண்களுக்காகவே இந்த அரசு இயங்குகிறது, அது தெரியாதா? நீங்க பாதுகாப்பு பறிக்கிறது சம உரிமை எந்த அரசு சார் கொண்டு வந்தது? பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற மாணவிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டீங்க. நாங்க வந்து 1000 ரூபாய் கொடுக்கறோம்ன்ற பெருமையா பேசுறீங்களா சார்? சுப்ரீம் கோர்ட் கூட ஏற்றுக்கொள்ளல சொல்றேன். பிரயோஜனமே இல்ல சார். நீங்க அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. பெண்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க, அவங்க முடிவு எடுப்பாங்க. பெண்களுக்கு எல்லா வித சலுகையும் கொடுக்கப்பட்டது. அரசு வேலை வாய்ப்பில ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் தான் அதிகம்ங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கங்க. அரசு